நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன், சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நல்லா இருந்தா பண்ண மாட்டாங்களாடா? சோத்துல உப்பு தான் போடுத்தீங்கறியா என்ன? நீங்கள் என்ன மாதிரி அதிகமாக தப்பு பண்ணுற மாதிரி ஆளாக இருந்ததுன்னா இந்த வேர்டை வச்சு அதிகமாக திட்டு வாங்கியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்தியா தான் வேர்ல்டுலேயே அதிகமாக உப்பை கன்சியூம் பண்ணுற கண்ட்ரி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நீ இவ்வளோ தாண்டா உப்பு சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன அளவோட 120% அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்தியா வந்து உப்பு அதிகமாக சாப்பிட்ற நாடு. ஓகே, இந்த வீடியோங்கிறது அதை பற்றி தான். நம்ம எப்படி உப்பை தயாரிக்கிறோம், அதாவது கடல் தண்ணியை கொதிக்க வச்சா என்ன ஆகும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கடல் தண்ணியிலேருந்து கோல்டு கூட எடுக்கலாம். சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு கடல் தண்ணி தேவை. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பீச்சில் போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபைனலாக இப்போ பாட்டில் நம்ம தண்ணி பிடிச்சாச்சு. இப்படி பிடிச்ச பாட்டிலை நீங்கள் குலுக்குனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற மண் எல்லாமே அழகாக தெளிவாக தெரியும். இதை நீங்கள் போக வைக்கணும் அப்படின்னா அந்த பாட்டிலை ஆடாமல் ஒரு வெயில் இல்லைனா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல ஒரு 6 மணி நேரம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டில் உள்ளே இருக்கிற மண் என்ன ஆகும்னா கீழே அப்படியே அழகாக தேங்கிடும். இருந்தாலும் எந்த விதமான மண்ணும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு காட்டன் துணியை வந்து ஃபில்டராக யூஸ் பண்ணி அதில் இருக்க மீதி இருக்கிற மண்ணையும் நான் அழகாக பிரித்து எடுத்துடுறேன். ஓகே, தண்ணி இப்போ பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தண்ணியை நம்ம சுண்ட காய்ச்சணும். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் போய் நான் கேஸ் அடுப்பிட்டு போய் கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ ஓகே, நம்மள்ட்ட இருக்கிற விறகடுப்பையை வச்சு நெருப்பு பற்ற வச்சு ஒரு குண்டான் எடுத்து வச்சு அதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி, ஏன்னா அதுக்கே ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால 1/2 லிட்டர் தண்ணியை வந்து மெஷர் பண்ணி அந்த குண்டானில் ஊற்றி வச்சுக்கிறேன். A few moments later. எனக்கு இந்த அளவு சொல்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல கீழே வந்து 1/2 லிட்டர் தண்ணிக்கே வந்து இவ்வளோ உப்பு கீழே வந்து படிஞ்சிருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு கரண்டி வச்சு சுரண்டி எடுத்துப்போம். அரை லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ உப்பு வரும்னு தெரியல. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டில் வந்து வெயிட் மிஷின் கிடையாது. ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு போயிட்டு எவ்வளோ உப்பு கிராம் இருக்குன்றதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம். பேப்பர் ஒரு 2 கிராம் அப்படின்னாலும் மொத்தம் நம்மளுக்கு வந்து 15 கிராம் உப்பு கிடச்சிருக்கு. ஆனால் ஆவரேஜாக 1 லிட்டர் கடல் தண்ணியை நீங்கள் வந்து எவாபரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 கிராம் அளவுள்ள உப்பு கிடைக்கும். ஆனால் இதையே சாக்கடல் டெட் சீ கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு நீச்சல் திறனாலும் அந்த கடலில் குதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மிதப்பீங்க. அந்த கடலில் இருக்க தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு 350 கிராம். கிட்டத்தட்ட நார்மல் தண்ணியோட இந்த தண்ணியில் வர உப்போட அளவு 10 மடங்கு அதிகம். ஸோ அதனால தான் வந்து நம்ம குதிச்சாலும் நீச்சலே தெரினாலும் மிதப்போம். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங் வீடியோவில், உங்களால் கலர் தண்ணியிலேருந்து கோல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இட்ஸ் பாசிபிள். பட் ஆனால் இது வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. நீங்கள் 1 லட்ச ரூபா ஒருத்தருள்ள கோல்டு வேணும், 28 கிராம் கோல்டு எடுக்கணும் அப்படின்னா 1,36 லட்சம் லிட்டர் தண்ணியை நீங்கள் எவாப்ரேட் பண்ணாதான், அதுக்கப்புறம் அதை பிரிச்செடுக்கிற ப்ராசஸ் வேறு இருக்குது, உங்களுக்கு 28 கிராம், அதாவது 1 லட்ச ரூபா ஒருத்தர் கோல்டு கிடைக்கும். ஸோ இது எஃபிஷியன்ட் இல்லைன்றதுனால பாசிபிள் இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத வந்து நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் எனக்கு பண்ண தேவையில்லை, இப்போதைக்கு வேணாம். முக்கியமாக என்ன பண்ணுங்கள், கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குது, அடுத்தது எந்த மாதிரி வீடியோ போடலாம், உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதேமாரி வந்து போட ட்ரை பண்ணுவேன். ஓகே, சப்ஸ்கிரைபுன்னு சொல்கிறதுக்கு பதில் ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.